ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த கிளாஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு 8 டென்சஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். Farmers do not produce vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்வதில்லை. Farmers subject do helping verb not negative word produce main verb present vegetables object active voice. So passive voice க்கு மாற்றுகின்ற பொழுது active voice இருக்கக்கூடிய farmers subject passive voice இல் object ஆக மாறுபடுகிறது. Object passive voice இல் subject ஆக மாறிவிடுகிறது. Vegetables என்பது plural ஆக இருக்கின்றது. அதே சமயத்தில் tense present tense இல் இருக்கின்ற காரணத்தினால் be form helping verb are என்று எழுத வேண்டும். not என்ற நெகட்டிவ் வேர்டை helping verb-க்கு அடுத்து இங்கே active voice இல் இருக்கின்றது. அதனையே நாம் passive voice இலும் helping verb-க்கு அடுத்து not என்று எழுதிக் கொள்கிறோம். then produce என்பது produced என்று third form of the verb எழுத வேண்டும். main verb-க்கு அடுத்து preposition by எழுத வேண்டும். then active voice இருக்கக்கூடிய subject farmers என்பது இங்கு object ஆக passive voice இல் எழுதி விடுகிறோம். So what is the answer? Vegetables are not produced by farmers. விவசாயிகளால் காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. present negative active voice present negative passive voice ஆக மாற்றி இருக்கிறோம். active voice இருக்கக்கூடிய இந்த negative present tense passive voice க்கு 8 tenseல எப்படி மாற்றலாம் என்பதை பற்றி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம். Past negative active voice. Farmers did not produce vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்யவில்லை. இதனுடைய passive voice. Vegetables were not produced by farmers. விவசாயிகளால் காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படவில்லை. Future negative active voice. Farmers will not produce vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்ய மாட்டார்கள். இதனுடைய passive voice vegetables will not be produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படாது. Negative present continuous tense. Farmers are not producing vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்து கொண்டிருப்பதில்லை. இதனுடைய passive voice vegetables are not being produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருப்பதில்லை. The negative past continuous tense. Farmers were not producing vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கவில்லை. இதனுடைய passive voice vegetables were not being produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கவில்லை. பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தாலும் நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தாலும் அதற்கு future continuous passive voice இல்லை. then negative present perfect tense. Farmers have not produced vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்திருப்பதில்லை. இதனுடைய passive voice vegetables have not been produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதில்லை. The negative past perfect tense. Farmers had not produced vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்திருக்கவில்லை. இதனுடைய passive voice vegetables had not been produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கவில்லை. then negative future perfect tense. Farmers will not have produced vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்திருக்க மாட்டார்கள். இதனுடைய passive voice vegetables will not have been produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காது. So what is the sum up for this sum up class? நெகட்டிவ் சென்டென்ஸ்ல அது ஆக்டிவ் வாய்ஸ் ஆக இருந்தாலும் சரி பேசிவ் வாய்ஸ் ஆக இருந்தாலும் சரி ஹெல்பிங் வெர்புக்கு அடுத்து நாம் நாட் எழுத வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் பேசிவ் வாய்ஸ் எழுதுகின்ற பொழுது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து
சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா என்பதை பொறுத்தும் ஆக்டிவ் வாய்ஸ் எந்த டென்ஸ்ல இருக்கிறது என்பதை பொறுத்தும் ஹெல்பிங் வெர்பு நாம் எழுத வேண்டும். இதில் எந்தவித கன்ஃபியூஷனும் தேவையில்லை. பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒன்றுதான். நாட் என்பதனை எந்த இடத்தில் எழுத வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டால் போதுமானது. இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி 8 டென்ஸ்லையும் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். Until then, have a nice day.